திமுக அணியை தவிர வின்னிங் ஆப்ஷன் வந்து தொல் திருமாவளவனுக்கு இல்லவே இல்லை. இதுதான் திமுக அணி மட்டும்தான் வின்னிங் ஆப்ஷன். இதில் மட்டும்தான் அவர் வின் பண்ண முடியும். அவர் ஒன்றும் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்றும் அவர் நிரூபிக்கல. ராமதாஸாவது ஒரு கட்டத்தில் டிசைடிங் ஃபேக்டர்னு நிரூபிச்சார். 98 ஜெயலலிதா அணியில் நிரூபிச்சார், 99 திமுக அணியில் நிரூபிச்சார், 2001 ஜெயலலிதா அணியில் நிரூபிச்சார், 2004 கலைஞர் அணியில் நிரூபிச்சார், 2006 கலைஞர் அணியில் நிரூபிச்சார், 2009 நாங்கள் விஜயகாந்தை காட்டி விஜயகாந்தன் ஜெயலலிதாவும் சேர்ந்தா 40 சீட்டும் உங்களுக்கு போயிடும், தலையே போயிடும்னு கலைஞர் சொன்னதும் கலைஞர் ரவீந்திர துரைசாமி சொன்னா செய்வான் சொன்னது அந்த நாடார் வக்கீல் சொன்னா செய்வாயா, ஒவ்வொருத்தரும் எந்த லாபமும் பார்க்காம காத்து கிடந்தாது இந்த அலையன்ஸை உருவாக்கிடுவாயா அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் அவர் வந்து பாமகவை அதிமுக கூட்டணியில் கொண்டு நிறுத்தும் போது மக்கள் மத்தியில் என்ன பார்த்தாங்க? தொடர்ந்து வெற்றி பெற்ற இதில் இவர் இப்படி அணி மாறுறாரு, இது என்ன அரசியல், இது வந்து சந்தர்ப்பவாத அரசியலாக இருக்குன்னு எல்லாருமே சேர்ந்து பாமகவை தோக்கடிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் அது டிசைடிங் ஃபேக்டருங்க, அந்தஸ்து பெற்ற கட்சி.